வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 4 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம அந்த வில்லனோட சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த ஓட்டுப்பதிவு நடக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே நம்ம ஈஸ்வரிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அந்த வில்லனுக்கு தெரியாது. எல்லாருமே ஈஸ்வரிக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓட்டு பதிவோட அந்த ரிசல்ட் 3 நாள் கழிச்சு தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சகல இருக்காருல்ல, அவர் நேராக அந்த வில்லனை பார்த்து, எப்படியும் 3 நாளையில் எங்கள் அத்தை தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்டில் முறவாசல் செய்கிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த வில்லனோட சித்தப்பாவும் டென்ஷனாக அந்த காரில் ஏறி போகிறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு மரத்துக்கடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சித்தப்பா சொல்கிறாரு, என்னடா மோவனே இப்படி ஆகிருச்சு, நம்ம எப்படியாவது அந்த ஈஸ்வரிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம வில்லி வராங்க. வில்லி என்னங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லன் சொல்கிறாரு, என்ன சந்திரா இப்படி ஆகிருச்சு, கடைசி நேரத்தில் அவன் இப்படி ப்ரூவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க எனக்கும் அது யோசனையாக தான் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு வேளை தோத்துட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு முறவாசல் செய்யணும் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டுட்டீங்க. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டில் விட்டு முறவாசல் செய்ய விட போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க, எப்படிங்க இதுலேருந்து தப்பிக்கிறது? அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, மவனே நம்ம வேணும்னா இந்த ஊரை விட்டு போயிடுவோமா? வில்லன் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நான் கோழையா ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, இருடா மவனே, எப்படியும் 3 நாளையில அந்த ஈஸ்வரி தான் ஜெயிச்சிட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதுக்கு வில்லன் கேட்குறாரு, சொல்லு சந்திரா, கடைசியா உன்னை நம்பி தான் இருக்கேன். நீ எப்படியாவது உன் புருஷனை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அந்த ஈஸ்வரி வீட்டில் போயிட்டு என்னை முறவாசல் செய்ய விட்டுறாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க எப்படிங்க உங்களை போயிட்டு அந்த வீட்டில் முறவாசல் செய்ய விடுவேன்? இங்கே பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அந்த வீட்டுக்கு முறவாசல் செய்ய வரமாட்டீங்க. இந்த ஊர் தலைவரா நீங்கள் தான் ஆவீங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ண போகிறேன். அப்போ சித்தப்பா கேட்குறாரு, எப்படிம்மா இதுக்கு மேலே என்னம்மா பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து அந்த ஈஸ்வரிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் நம்ம எதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி ராமசாமி உயிரோடு இருக்கிறதா நிரூபிச்சிட்டான். எல்லாரும் சேர்ந்து எங்கள் 2 பேருமே ஃப்ராட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி ஓட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த பொட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்திருக்கிற அதிகாரிங்க கவனிப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்களா அவங்க ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கணக்கெடுப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஓட்டு பெட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு சித்தப்பா கேட்குறாரு, மருமகளே நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா புரியல மருமகளே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? அந்த ஓட்டு பெட்டி இருக்குல்ல, அந்த ஓட்டு பெட்டி எல்லாம் மாத்திட்டு என் புருஷனுக்கு ஓட்டு போட்ட மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அங்க நிறைய அதிகாரிங்க இருப்பாங்க, நிறைய அதிகாரிங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி உன்னால பண்ண முடியும்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதுக்கு அந்த அதிகாரிங்களை ஒருத்தலை நான் பார்த்துட்டேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு அதிகாரி வராரு. அவர் நேரா வில்லியை பார்த்து, வணக்கம் மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமில்ல? அதிகாரி சொல்றாரு, ஆமா மேடம், அந்த பணத்தை நான் எப்படி மறக்க முடியும்? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வேலையை நீ முடிச்சிட்ட அப்படின்னா கூடுதலாக உனக்கு 5 லட்சம் பணம் தரேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் பணத்தை கொடுத்து பாருங்க, நான் சரியாக விஷயத்தை முடிச்சிட்றேன். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இருங்க உங்களுக்கு ஒரு 3 பேரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சித்தப்பா கேட்குறாரு, மருமகளே அந்த பொட்டியை மாற்றின நேரத்துக்கு அந்த நம்ம எதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். என் புருஷனை
நான் அந்த வீட்டில் போயிட்டு வேலைக்காரனா வேலை பார்க்க விட்டுற மாட்டேன். என் புருஷன் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு 3 ரவுடிங்க வராங்க. அவனுங்க வந்துட்டு வில்லியை பார்த்து, வணக்கம் மேடம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, உடனே நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, உங்கள் 3 பேருக்கிட்டையும் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு 3 பேருக்கிட்டையும் என் புருஷனுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஒரு 3 பெட்டிகளை ரெடி பண்ணிடுங்க. அந்த பொட்டிங்களை கொண்டு போய் நாளைக்கு இவர் இருக்காருல்ல அதிகாரி, இவரோட மேற்பார்வையில தான் அந்த பொட்டியெல்லாம் இருக்கு. அந்த பொட்டியெல்லாம் மாற்றி வைக்கிறது தான் உங்களோட கடமை. இதை கேட்டதும் அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் இதனால எங்களுக்கு எந்த வித ஆபத்து வராது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆகிரும். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் தரேன், சரியா? இதை கேட்டதும் அந்த வில்லன்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதிகாரி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொட்டியில் உள்ளது அப்படியே கணக்கெடுத்து உங்கள் புருஷன் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துலேருந்து போனதோட வில்லன் கேட்குறாரு, செம சூப்பராக பிளான் பண்ணிட்டேன். அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்னங்க, நான் கண்டிப்பாக உங்களை என் அக்காவுக்கு முன்னாடி தூக்க விட்டுற மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். இந்த ஊருக்கு தலைவராகிறத யாராலையும் நிப்பாட்ட முடியாது. நம்ம எதிர்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, அவன் இந்த ஊர்லேயே இருந்தா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவானே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஏதாவது பிளான் பண்ணி தான் ஆகணும். அவனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அனுப்பணும். அதுதான் என்னோட முதல் பிளான். அதுக்கு சித்தப்பா கேட்குறாரு, நீ சொன்னா கண்டிப்பாக அவன் பண்ண மாட்டானே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, நான் சொன்னா பண்ண மாட்டான், ஆனால் அக்கா சொன்னா கண்டிப்பாக அவன் ட்ரை பண்ணுவான். இப்போ அந்த ரேவதிக்கு வேற கால் உறிஞ்சு போச்சு. ஸோ அவளுக்கு எப்பவும் பாதுகாப்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவன் அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறோம். இதை கேட்டதும் சித்தப்பா சொல்கிறாரு, மருமகளே இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பாக என் மகன் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆக போகிறான் அப்படின்னு. அப்போ வில்லன் சொல்கிறாரு, சந்திரா, நானும் என்னமோ ஏதோன்னு நினச்சி கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நான் கண்டிப்பாக தோற்று போயிட்டேன். அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு முறவாசல் செய்ய போகிறேன் அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். கடைசி நேரத்தில் என் மானத்தை காப்பாற்றிட்டேன். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதை கேட்டதும் வில்லன் சொல்கிறாரு, நீ இருக்கல்ல, எனக்கு எந்த வித பயமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே வில்லியும் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சித்தப்பா நேராக வில்லனை பார்த்து, மவனே, சந்திரா இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நடக்க போகிற அந்த பெட்டி கணக்கெடுப்பில் உன் பெட்டியை மாற்றி வச்சுட்டா உனக்கு தான் ஓட்டு அதிகமாக கிடைக்கும். நீ கவலைப்படாதடா மவனே. அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, இதுக்கப்புறம் நான் தலைவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவள் வீட்டில் உள்ள 4 பொண்ணுங்களையும் என் வீட்டில் வந்து முறவசல் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி வில்லியை காமிக்கிறாங்க. வில்லி நேராக வீட்டுக்கு வந்ததோட ஒரே யோசனையாக இருக்காங்க, எப்படி இந்த எதிரியை இந்த இடத்த விட்டு போக விடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு. அதே நேரம் ரேவதி வந்துட்டு கால் முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன இப்படி நொண்டிக்கிட்டே வர, உன் புருஷன் எங்க? அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ரோகிணி தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம வில்லி கேட்குறாங்க, இங்கே பாரு ரோகிணி, அவளுக்கு அவள் புருஷன் இருக்கையில் நீ என்ன போயிட்டு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இங்கே பாரு, ஏற்கனவே அவங்க 2 பேரும் இன்னும் சந்தோஷமாக வாழாமல் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள தனியாக விட்டாதான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீ ஏன் இடையில போகிற? அப்போ ரோகிணி நினைக்கிறாங்க, என்ன இது, சித்தி இப்படி பேசுகிறாங்க, சித்தி இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வில்லி கேட்குறாங்க, என்ன யோசிக்கிற? அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை சித்தி, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆளே கிடையாதே, அதான். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் அப்படி தான் இருந்தேன். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? என்ன தான் இருந்தாலும் அவன் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு ஆகி போயிடுச்சு. ஸோ இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் போய் இதுக்கு மேலே அவன்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, சூப்பர் சித்தி, ஒரு வழியாக உங்கள் மனசு மாறிடுச்சு, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்க, ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோயின்கிட்ட தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயின் போயிட்டு பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாவது தண்ணியில் வேணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்களேன், ரோஹிணிகிட்ட சொல்லி கொஞ்சம் மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஆனால் யாருமே அந்த இடத்துல இல்லை. உடனே ஹீரோ கிச்சனுக்கு போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரம்
நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போனதோட வில்லி நைஸாக ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நேராக ஹீரோயினோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, இந்த மாதிரி முன்னாடி வந்து நீ அந்த டிரைவரை வெறுத்த மாதிரி இப்போ வெறுக்கலை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசில் உள்ள காதலை அவர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ நினச்சா கூட அவர்கிட்ட உன் காதலை சொல்லலாம் தெரியுமா? இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சித்தி என்ன சித்தி பேசுகிறீங்க? அப்போ வில்லி சொல்கிறாங்க, ஆமாம், இதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த டிரைவர் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ என்ன பண்ணுறியன்னா, உனக்கு சின்ன சின்ன வேலைகள் தேவைப்படும் பொழுது அவரையே கூப்பிட்டு செய்ய சொல்லு. அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் வரும். இது கேட்டதும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சரி சித்தி அப்படின்னு. அதுக்கப்புறமா வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்திக்கு வந்து ராஜாவை பிடிக்காது, இருந்தாலும் அவங்க எனக்கு சாதகமா தானே சொல்லிட்டு போறாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின வில்லி அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க நான் நினைச்ச மாதிரியே அந்த வில்லனை, அந்த என் எதிரியை வெளியில வரவிடாம ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பொட்டியை மாத்திருங்க. இதை கேட்டதும் அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, அந்த 3 ரவுடிகளும், டே மேடம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா ஏற்பாடுகளையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும், யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்றாங்க. கரெக்டா பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அதிகாரிங்க பொட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த அதிகாரி இருக்காருல்ல, அவரை நேராக அந்த ரவுடியை பார்த்து, மேடம் அனுப்பின ஆட்கள் தானே நீங்க, புட்டியெல்லாம் மாத்திட்டீங்களா? எல்லாத்தையும் அந்த சிவனாண்டி பேருக்கு மாத்திட்டீங்கல்ல? ரவுடிங்க சொல்றாங்க, சார் நேத்தையிலேருந்து இதை தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாமே அவரோட பேருக்கு மாத்தியாச்சு, இந்த ஒரு பட்டியை மட்டும் மாத்தி வச்சா போதும், அவரு தான் வின்னர். இது கேட்டதும் அவங்களும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிட்டு போயிட்டு அந்த பொட்டியை அப்படியே மாத்துறாங்க. பொட்டியை மாத்தின பிறகு அந்த அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ள வீடியோஸை கூட டிலீட் பண்ணியாச்சு, ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு ரவுடி நேரா வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ஃபோன் அட்டன் பண்ணி, என்னாச்சு, வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, அந்த ரவுடி சொல்றான், மேடம் எந்தவித தடயமும் இல்லாம எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி வச்சுட்டோம், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அது போதும், நாளைக்கு நடக்க போற அந்த கணக்கெடுப்புல என் புருஷன் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்கடா, என்ன ஆனாலும் சரி எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? யாருக்கிட்டையும் நீங்க மாட்டிடாதீங்க. அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி அங்கேருந்து வராங்க. அப்ப அந்த எதிரி, அதாவது நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க, வில்லி அங்கேருந்து வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாரு, நீ எப்படியாவது சுலபமா உன் மாமியால, அதாவது உன் அத்தைய இந்த போட்டியில ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தியல்ல, நீ இனிமே என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா என் அக்காக்காரி இந்த போட்டியில தோக்க போறா. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஜெயிக்க வேண்டியது உங்க அக்கா தானே, அதை விட்டுட்டு உங்க அக்காவுக்கு இத்தனை நாளும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த எதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன் இப்படி தப்பாவே யோசிக்கிறீங்க? அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன் தான் நம்பர் 1 இருக்கணும், வேற யாரும் நம்பர் 1 இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி இருக்கேன். இத்தனை நாளும் நான் என் புருஷ கூட சந்தோஷமா வாழாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? என் அக்காக்காரி தான். அப்ப என் அக்காக்காரி 0க்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. அதனால உன் வேலை என்னமோ அதை பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நாளைக்கு நடக்க போற அந்த கணக்கெடுப்புல என் புருஷன் தான் ஜெயிக்கப்பட்டாரு. அதுக்கு அந்த ஹீரோ கேட்குறாரு, இங்க பாரு, உனக்கு இன்னுமே வந்துட்டு யோசனையே இல்லையா? எப்படியா இருந்தாலும் அத்தைக்கு தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனா ஜெயிக்க போறது என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ஹீரோ நினைக்கிறாரு, என்ன இது, இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, இப்படி இவங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இவங்க பொட்டி எதுவும் மாட்டி வச்சுட்டு எதுவும் பண்றாங்களா? கண்டிப்பா இவங்க இப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கே. அங்க அதிகாரியா இருக்கிறது யாரு? அவரை பத்தி விசாரிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீன்ஸ் நடக்க போகுது. ஸோ லாஸ்ட் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு மொக்கையான சீன்ஸாக இருந்துச்சு.
உங்களுக்கு இந்த சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.